தெய்வ நம்பிக்கையை பற்றி 2 பதிவில் இது வரைக்கும் பார்த்தோம். தெய்வ நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கையோட அளவுகள் என்னன்னு பார்த்தோம். ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு வரோம். நாம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அளவில் நம்பிக்கை இருக்குது, ஏதோ உண்மையில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அளவு இருக்குது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பலிக்கலைன்னா அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சமர்ப்பணம்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் பொறுப்பில் ஆண்டவன் விட்ட வழின்னு விடக்கூடிய ஒரு வழியாக சமர்ப்பணத்தை மேற்கொள்வோம். அது வழியாக தீரலாம். எதுவுமே பலிக்கலை அப்படின்னா நம்ம நம்பிக்கை இழக்காமல் இருந்தோம்னா நம்பிக்கையினால் அந்த பிரச்சனை தீரும். நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதுக்கு மேலே நம்மளால் நம்ப முடியாது. பிரச்சனையுடைய தீவிரம், பிரச்சனையுடைய வீரியம் நம்ம நம்பிக்கையை விட அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கையை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா அது பிரச்சனைக்கு சமமாகும் போது, இல்லை பிரச்சனை மீறிய ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை தீரும்னு எழுதியிருப்பார். நம்பிக்கைன்னு இருக்கிறது அதை எப்படி வளர்க்க முடியும்? நம்பிக்கை இருக்கிறது ஒன்று இருக்குது, இன்னும் இல்லை, எப்படி தான் சொல்ல முடியுமே தவிர ஃபைத்துன்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய நம்பிக்கையை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவில் பார்ப்போம். வளர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் இவர் சொல்லக்கூடிய நம்பிக்கையை உயர்த்துவதுன்னு எடுத்துக்கிற மாதிரியான பொருளில் அவர் எழுதியிருப்பார். அது என்னங்கிறத இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக நம்பிக்கையோட பல நிலைகள்னு சொல்லும் பொழுது தமிழில் சொல்லும்போது வெறுமன நம்பிக்கைன்னு சொல்லுவோம். கூட வேணால் சேர்த்துப்போம். மனதின் நம்பிக்கை, உணர்வின் நம்பிக்கை அப்படின்னு வேணால் 2 சொல்லாக சேர்த்துருப்போம். ஆனால் தனி சொல் இருக்காங்கிறது நடைமுறையில் இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியுது. இப்போது ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா, சமஸ்கிருதத்தில் பார்த்தோம்னாலும் அந்த சொற்வளம் இருக்குது. இப்போ ஹோப்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். அதுக்கும் நம்பிக்கைன்னு தான் நம்ம சொல்வோம். அதில் தமிழ் நம்பிக்கைன்னு சொன்னாலும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, வரும்னு நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை ஹோப்புன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிலீஃப் அப்படின்னு இருக்குது, நம்புதல்னு தான் அதுக்கும். கன்விக்ஷன் இருக்குது. கன்விக்ஷனுங்கிறது மட்டும் என்ன, உறுதியான நம்பிக்கைன்னு வேணால் நம்ம தமிழ்படுத்தலாம். கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லும் பொழுது தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். அதற்கடுத்தது இதனால் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால அவங்க மேலே நம்ம சார்ந்திருப்போம். நான் நம்பி ஒப்படைச்சேன், அவனை நம்பி இருந்தேன் அப்படிங்கிறது ரிலையன்ஸ்ன்னு சொல்லலாம். அதற்கடுத்ததாக பார்க்கும்போது அவங்களுடைய விசுவாசத்தின் கருதி அவங்க நம்ம செஞ்சதுக்காக நம்ம அவங்களுக்காக இருக்கக்கூடிய அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் சொல்லும்போது ஃபிடிலிட்டிங்கிற ஒரு விஷயம் வரும். அடுத்தது ஒருத்தரை ஏதோ ஒரு நம்பி கொடுக்குற, நம்மளுடைய பொருளை, நம்மளுடைய விஷயத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி உயர்ந்து இருக்கிறது ஃபெய்த்துன்னு சொல்லக்கூடிய, செயல்படக்கூடிய, செயலில் வெளிப்படக்கூடிய, ஸ்ரத்தான்னு சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய, ஆன்மாவோடைய அசைக்க முடியாத உறுதியான தெய்வ அனுபவத்தோடு கூடிய ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதை தான் இந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுன்னு பார்த்தா இந்த படிநிலைகளில் சில விஷயத்தில் நம்ம ஹோப்புங்கிற நிலையில் இருப்போம், சில விஷயத்தில் பிலீஃப்ங்கிற நிலையில் இருப்போம், சில விஷயத்தில் ட்ரஸ்ட் பண்ணுவோம், சில விஷயத்தில் காரணமே இல்லாமல் உள்ளேந்து வரக்கூடிய ஃபெய்த் இருக்கும். அப்போ நம்ம பிரச்சனை விஷயத்தில் நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கோ அதுலேருந்து உயர்த்துறது தான் எதுங்க நம்பிக்கையை வளர்ப்பதுன்னு எழுதியிருப்பாங்க. இப்போ ஹோப்னு பார்த்தோன்னா எதிர்பார்த்து இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அது ஆசையோடு கலந்துருக்கலாம், இல்லை சூழ்நிலையை பொறுத்து அது அதிகரிக்கும், இல்லை குறையும். ஆனால் ஏமாற்றம் வந்துருச்சுன்னா சோர்ந்துடும். மழை வரும்னு நினைக்கிறேன், ஐ ஹோப் ஸோன்னு சொல்லுவோம். எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன், பஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்படிலாம் இந்த ஹோப் பண்ணும்போது ஹோப்புங்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலான்னு. அடுத்ததாக பார்க்கும்போது பிலீஃபுங்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது இதை நான் உண்மைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா மனதில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவருக்கு நடந்திருக்கு, அதனால் எனக்கும் நடக்கும் அப்படின்னு நம்புறது. ஒரு புத்தக அறிவு, ஒரு அடுத்தவங்க சொல்லும்போது சொல்வர் மேலே மதிப்பு வைப்பறதுனால வரக்கூடிய நம்பிக்கையை பிலீஃப்னு சொல்லுவோம். தெய்வம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்கும்போது கன்விக்ஷன் சொல்லக்கூடிய உறுதியான நம்பிக்கை.
இது உண்மைங்கிறத நான் என்னோடய உள்ளத்தில் நான் உணர்ந்திருக்கேன். அப்படிங்கும்போது அதுவுமே அனுபவம் அதிகமாகும் போது பிலீஃபுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது கன்விக்ஷனாக மாறும். எனக்கு தெரியும், அது நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறத திரும்ப திரும்ப பார்த்துருக்கிறத கன்விக்ஷன் சொல்லுவோம். உதாரணமாக என்னென்னா, அன்னையுடைய அருள் என்னை காத்தது நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்தில் வர்றது கன்விக்ஷன் சொல்லலாம். இதுவே நம்பிக்கையே அகந்தை சார்ந்த நம்பிக்கையாக இருந்தால் அது தன்னம்பிக்கைன்னு வந்துடுது. அது கான்ஃபிடென்ஸில் ஒரு வகைன்னு சொல்லலாம். அன்னையுடைய சக்தி என்கிட்ட செயல்படுது, அதனால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெய்வ நம்பிக்கையினால் வரக்கூடிய ஒரு உள்ளேந்து வரக்கூடிய தெம்பும் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அகந்தை சார்ந்து இருக்கக்கூடிய என்னால் செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அகம் சார்ந்து நம்மளை சார்ந்து இருக்கிறத அதையும் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது ஏதோ ஒன்று ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அடுத்தவங்களை சார்ந்து இருக்கும்பொழுது அந்த சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய திறமை மேலேயோ இல்லை அடுத்தவங்க மேலேயோ இல்லை தெய்வத்தின் மேலேயோ நம்பி சார்ந்து இருக்கிறத ரிலையன்ஸ்ன்னு சொல்லலாம். அதற்கு இது யோகத்தில் இறுதியில் தெய்வத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகணுங்கிறது யோகத்தில் ஒரு படிநிலை. அதற்கு அப்புறமா பார்க்கும்போது எது நடந்தாலும் நம்ம லட்சியத்தை விடாமல் தெய்வத்தை விட்டு விலகாமல் உண்மையிலேயே நிலைத்திருக்கிறதுக்கு பேர் ஃபிடிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. இது என்னென்னா, நம்ம ஒரு ஆர்வத்துக்காக ஆஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஆர்வத்துக்காக இந்த ஃபிடிலிட்டி இருக்கும்போது என்னென்னா அது மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி அடுத்தது ரிலையன்ஸ் அடுத்த கட்டமாக சார்ந்து இருக்கிறது அடுத்த கட்டமாக போகும்போது ட்ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு முழு நம்பிக்கை ஒரு நிலை இருக்குது. இங்கே அவசரம் கிடையாது, பயம் கிடையாது, யாரையும் குறை சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் என்ன, ட்ரஸ்ட் இருக்கும்போது அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம். அவர்கிட்ட விட்டுட்டா நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம், அதனால் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் ஃபெய்த்துன்னு பேர். அதுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு சொல்லலாம், சமஸ்கிருதத்தில் ஸ்ரத்தான்னு சொல்லலாம். இது ஃபெய்த்துங்கிறது மனதுடைய நம்பிக்கை கிடையாது, இது ஆன்மாவுடைய இன்ட்யூஷனல் நாலேஜ்னு சொல்லலாம். அதுக்கு தெரியும்போது எனக்கு இப்போ புரியாட்டினாலும் தெய்வம் என்னை சரியான வழியில் நடத்துங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சான்று கொடுக்க முடியாது, ஃபெய்த்துக்கு சான்று கொடுக்க முடியாது. ஃபெய்த்து இருந்ததுன்னா தோல்வி வந்தால் அசையாது, லேட்டானாலும் அசையாது, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் ஃபெய்த்து போகாது. சந்தேகம் ஃபெய்த் இருக்கும்போது சந்தேகம் நீண்ட காலத்துக்கு நிலைக்க முடியாது, உடனே அது தெளிவாக மாறிடும். அதனால் ஆன்மீக வளர்ச்சி படிகள், அந்த நம்பிக்கை வளரும்போது எதிர்பார்த்த நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேங்கிற எதிர்பார்ப்பு, ஹோப்புங்கிறது நம்புதல்னு சொல்லக்கூடிய பிலீஃபுக்கு வரணும். பிலீஃபுங்கிறது கன்விக்ஷனுக்கு வரணும். கன்விக்ஷனுங்கிறது துணிஞ்சு நம்பிக்கையோடு முன்னேறத்துக்கான கான்ஃபிடென்ஸ் ஆகணும். அதற்கு மேலே தொடர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக ரிலையன்ஸ் சொல்லக்கூடிய தெய்வத்தை சார்ந்து இருக்கிறதெல்லாம் மாறணும். அதற்கு மேலே முழு நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட்டாக இறைவன் மேலே வரணும். அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது ஃபெய்த்துன்னு சொல்லக்கூடிய தெய்வ நம்பிக்கை. இது வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனை தீர்றதுக்கு, வாழ்க்கை எளிமையாக நடக்கிறதுக்கு, ஈஸியாக நடக்கிறதுக்கு அது போகும். அதற்கு மேலே பார்த்தா ரியலைசேஷன் சொல்லக்கூடிய நேரடியான தெய்வ அறிவு, அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறது. அதனால் அன்னையுடைய யோகத்தில் ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது, பிரச்சனை தீரணுங்கிறது, நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்து, எதிர்பார்த்த நம்பிக்கையோடு ஆரம்பித்து, தெய்வம் அன்னை இருக்காங்கங்கிற ஒரு மன ஒப்புதலோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு அதையும் கடந்து தெய்வம் என்ன வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு உள்ளார்ந்த அமைதிக்கு அன்னையுடைய வழிபாடுங்கிறது உயருது. அதனோட உச்சமாக இருக்கிறது தெய்வ நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய ஃபெய்த். அது எந்த வெளிப்புற சூழ்நிலைனாலையும் அது அசைக்க முடியாத ஆன்மாவுடைய தெய்வீக உறுதியாக மலருது. இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி, இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பகுதிகளை
இந்த பிரச்சனைக்கு சமமாகும்போது பிரச்சனை தீரும், நம்பிக்கை பிரச்சனைக்கு சமமாகும்போது பிரச்சனை தீரும்னு சொல்லும்போது அதில் அந்த முறையுடைய பகுதிகளை அடுத்தடுத்த வர பதிவுகளில் பார்க்கலாம்.